ஜீவனை தேடுகிற, அதாவது ஆத்தும ரட்சிப்பை விரும்புகிற, பரலோகத்தை அடையணும், சொர்க்கத்துக்கு நான் போகணும் அப்படின்னு விரும்புகிறதான அனைவருக்கும் ஆண்டவர் சொன்னார். என்ன அப்படின்னா, அது நானே கர்த்தர் என்கிறதான வார்த்தையை ஏசாயா 43:11-12 வாசிக்கும் போது, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? கர்த்தர்னா நீங்க புரிந்து கொள்ளுங்க, இப்படி எடுத்துக்கோங்க, நல்லா புரியணும்னா, பிதா சொல்றார், பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை. அப்ப பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, என் பேர் கர்த்தர், வேற ஒரு கர்த்தர் கிடையாது. உன்னை ரட்சிக்கணும், ஆத்மாவை ரட்சிக்கணும்னா யார் தான் ரட்சிக்கணும்? பிதாவாகிய நான் தான் ரட்சிக்கணும். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் நீங்க சுத்தி எங்க போய் தேடினாலும் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு யார் சாட்சி? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் தான் சாட்சி. நம்மளே அவருக்கு சாட்சியா இல்லை அப்படின்னா வேற யார் சாட்சியா இருப்பாரு? மோசையை எழும்பி வர பண்ணி சாட்சியா நிறுத்துவாரா? ஆபிரகாமை எழுப்பி வர சொல்லி சாட்சியா நிறுத்துவாரா? அதெல்லாம் அர்த்தமற்ற காரியம் இல்ல. அப்ப யார் தான் சாட்சி? யார் வேதத்தின் அடிப்படையில் அவரை அறிந்திருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து என்று வேறொரு தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் அவருக்கு சாட்சியா இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். ஆனபடினால நாம தான் என்ன பண்ணோம்? அவருடைய பெயர் என்னவென்று கேட்டால், ஆமா, கர்த்தருடைய தூதரானவர், கர்த்தர் தேவன், என்னுடைய பிதாக்களுடைய தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படின்னு சொன்னா நீ ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ற. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் முடிந்து அவரை தேடினால் எங்க வந்து கண்டடைகிறோம்? ஆண்டவரை தேடினால் யாரை கண்டடைவீர்கள்? இயேசு கிறிஸ்துவை கண்டடை. கர்த்தரை தேடினால் யாரை கண்டடைவீர்கள்? தேவனை தேடினால் யாரை கண்டடைவீர்கள்? பிதா யார் என்று தேடினால் யாரை கண்டடைவீர்கள்? நீங்க வேதத்தில் அவருக்கு எத்தனை டைட்டில்ஸ் இருக்கலாம், ஆனா அந்த டைட்டில் பின்னாடி போய் அவரை தேடினீர்கள் என்று சொன்னால் யாரை தான் கண்டுபிடிப்பீங்க? இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரை தான் கண்டுபிடிக்க முடியுமே ஒழிய 2 பேரையோ 3 பேரையோ கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுது, என்னுடைய கூட வேறே தேவன் இல்லை. உன்னை கொன்றாலும் உயிர்ப்பித்தாலும், உன்னை காயப்படுத்தினாலும் காயம் கட்டினாலும், உன்னை உயிரோட எழும்ப பண்ணணும்னாலும் யார் தான் பண்ணணும்? அது நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் ஆண்டவர் இதில் 3 காரியங்களை வந்து அந்த 7 பாயிண்ட்ஸ் இருந்தால் என்ன அறிந்து கொள்றீங்க? 3 காரியம். ஒன்று, உன்னை உண்டாக்கினதான அந்த தேவன் எப்படி இரக்கம் கிருபையும் நீடிய சாந்தம் உள்ளவராக காணப்படுறாரு. அந்த தேவன் உன்னை மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அந்த தேவன் உன்னை நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். அப்போ 3 காரியங்கள். உன்னை உண்டாக்கின தேவன், அவர் தான் உன்னை ரட்சிக்க வேண்டும். நீ வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியாக தான் வாழ்வேன் என்று சொன்னால் அவர் தான் உன்னை நரகத்திலே அழிக்க வேண்டும் என்கிற 3 காரியங்கள் அதற்குள்ள அந்த 7 பாயிண்ட்ஸ் உள்ளார தன்மைகளுக்குள்ள அடங்கி இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். சரி, ஓகே, இப்படி பேசினா தன்னுடைய ஜனத்தின் மெய்ப்பன் தன்னை மறந்திருந்த போது அப்படின்னா இன்னைக்கு பாஸ்டர்ஸ் எல்லாம் பேசுவாரா? என்ன நினைக்கிறீங்க? ஆகாப் என்கிற அயோக்கிய இடத்துல பேசினார் என்றால், இன்றைக்கு வேதத்தை எடுத்து வாசித்து பிரசங்கம் பண்ணுகிற தேவ ஊழியர்கள் என்று சொல்லுகிற அத்தனை பேரிடத்திலும் ஆண்டவர் நிச்சயமா பேசுவாரு. எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியாது, தேவன் இத்தனை பேர் என்று ஒரு பாஸ்டரும் ஒரு நாளும் சொல்லி அவருக்கு முன்பாக நின்று தப்பித்துக் கொள்ள முடியாது.